வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லன்ச் மார்னிங் டைமில் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டேன் பசங்களுக்கு பேக் பண்ணுறது. பிகாஸ் மத்தியானத்துக்கு மேலே தான் மட்டன் சமைக்க போகிறேன். ஸோ காலையில் எப்பயும் போல் சாதம் வச்சுட்டு ஒரு அடுப்பில் பாலை காய போட்டேன். நேற்று நைட் காய்ச்சின பால் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதில் டீ போட்டுடலான்னு ட்ரை பண்ணேன். பட் பால் திறஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின பாலில் பசங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எங்களுக்கும் ஃபில்டர் காஃபி தான் ரெடி பண்ண போகிறேன். சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் நல்லா கரையட்டும். கொஞ்சம் நல்லா ஆற்றிட்டு ஃபேன் காற்று கீழே ஆற வச்சிடலாம். ஸோ அதை ஆறிட்டுருக்கிற மீன் டைமில் ஒரு சைடு நம்ம ஃபில்டர் காஃபிக்கும் ரெடி பண்ணிடலாம். இந்த டிகாஷன் மேக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி கொஞ்சமாக அந்த லெவல் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு காஃபி பவுடரும் சேர்த்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஏரியா வச்சு ஃபில் பண்ணிக்கங்கன்னாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும். வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே காஃபி டிகாஷன் ரெடி பண்ணிடலாம். ஸோ மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா ஒரு ஃபுல் டேக்கு ஒரு 4 times நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சென்னையில் அன்எக்ஸ்பெக்டடாக காலையில் கொஞ்சம் நல்லா ஹெவி ரெயின். ஸோ அந்த ரெய்னி கிளைமேட்டுக்கும் இந்த ஃபில்டர் காஃபிக்கும் நல்ல காம்பினேஷன் இருந்தது. இப்போ டிகாஷன் ரெடியாகி கலெக்ட் ஆகிடுச்சு மேலே இருக்கிற கண்டெய்னரில். அந்த ஹேண்டில் வெறுக்கில் தூக்கவே முடியல, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ டிகாஷன் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு ரிமைனிங்கை அப்படியே கெட்டிலே வச்சிடலாம். ஸோ காலையில் காஃபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 3 கிளாஸ்க்கு வர வேண்டியது 2 கிளாஸ்க்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர்லாம் சேர்த்துட்டு பாலை கொஞ்சம் ரீஹீட் பண்ணேன். ஏன்னா முதல்ல காய வச்சது கொஞ்சம் லேசாக ஆறி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேசாக நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிகாஷனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதமும் தொட்டுக்க வெண்டைக்காய் பச்சடியும் தான் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோன்னா மத்தியானத்துக்கு மட்டன் குழம்பும் மட்டன் ஃப்ரையும் பண்ண போகிறேன். ஸோ வெண்டைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ண வெண்டைக்காயும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். லேசாக புளிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ வெண்டைக்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு வெண்டைக்காயும் தக்காளியும் வேக வச்சுக்கலாம். ஸோ காரத்துக்கு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா பாயில் ஆகட்டும். ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் மிக்சட் ஹோல் ஸ்பைசஸ், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா தண்ணியெலாம் வற்றி ட்ரை ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதே சப்ஜி நம்ம சப்பாத்திக்குமே சாப்பிட்லாம். ஸோ காலையில் வர்ணிக்காய் தயிர் சாதம் சாப்பிட்டா, ஸோ அவளுக்கு வெண்டைக்காய் பச்சடி கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு இது வந்து ஸ்கூலுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் கேஷவுமே ரைஸ் அண்ட் வெண்டைக்காய் பச்சடி தான் சாப்பிட்டான். ஸோ மத்தியானம் மட்டன் குழம்புக்கும் சுக்காவுக்கும் சேர்த்த மாதிரியே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட் இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம் மொத்தமாக. அதுக்கப்புறமா எதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 12 to 15 விசில்ஸ் எனக்கு கரெக்டாக வரும். ஸோ அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ அவங்கவுங்க ப்ரெஷர் குக்கர் பொறுத்தும் அந்த ஊரில் கிடைக்கிற மட்டன் பொறுத்தும் அது மாறுபடும். ஸோ அதுக்கிடையில் ஒரு ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் போட்ட டிகாஷனில் இப்போ ஒரு கிளாஸ் பால் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி குடிச்சிட்டு அடுத்து மட்டன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் வேக வச்ச அதே குக்கரில் தான் ரைஸுமே வைக்க போகிறேன். மார்னிங் வச்ச ரைஸ் கொஞ்சம் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா வைக்கும் போது ஈவினிங் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. நைட்டுக்கு சாதத்தை பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். இடையில மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒன்று குழம்புக்கு இந்தளவுக்கு தேங்காய், இன்னொரு ரெசிபி தேங்காய் இல்லாமல் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் செய்ய போகிறேன்.
ஸோ தேங்காய் பத்தாத மாதிரி இருந்தனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கசகசா, மிளகு டோட்டலாக ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் சோம்பு. முழு சோம்பு சேர்க்காமல் சோம்பு தூளை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா அரைச்சிட்டு நம்ம குழம்போட சேர்த்து கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். ஸோ குழம்புக்கும் வறுவலுக்கும் சேர்த்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 வெங்காயம் வறுவலுக்கும் ரிமைனிங் ஒரு ஹாஃப் வந்து குழம்புக்கும் சேர்த்தா சரியாக வரும். வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். மெயினாக வறுவலுக்கு நல்லா ஃபைன் பீஸஸாக இருந்தால் எண்ணெயில் சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மெயின் டைம் ப்ரெஷர் குக் பண்ண மட்டனும் வெந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வறுவல் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா குழம்பு வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம், வெங்காயம் வதக்கும் போதே மிக்சட் ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ தக்காளி 2 நம்பர் எடுத்து அது நார்மலான சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி எண்ணெயில் வதங்கும் போதே நல்லா சாஃப்டாக குழஞ்சி வெந்துடும். காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் குழம்புத்தூள். லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு மட்டன் பீசஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக நான் வறுவலுக்கு தான் மட்டன் யூஸ் பண்ணேன். குழம்புக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக இருந்தால் போதும்னு பார்த்தது. பிகாஸ் வீட்டில் எல்லாருக்கும் குழம்பு பிடிக்கும் தான், பட் ஸ்டில் அந்த வறுவல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால ஸோ இதுக்கு தனியாக தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த ஆயிலே வெந்தால் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்த பவுடர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் கக்கி வெளியே வரும், அந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுன்னா வறுவல் ரெடி. ஸோ இதை வந்து பக்கத்தில் நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்து குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். இதுக்கு நார்மல் நல்லெண்ணெயில் கொஞ்சம் சோம்பு, சீரகம், வெங்காயத்தை ரிமைனிங் இருந்ததில்ல அதையும் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதும் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நார்மல் சைஸஸில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு வேக வச்ச மட்டனை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி நான் ஆட் பண்ணல, வேக வச்ச தண்ணியே வந்து சரியாக வரும். இப்போ தேங்காய் மசாலா, காரத்துக்கு மிளகாத்தூள் அண்ட் டேஸ்ட்டுக்கு மல்லித்தூள். குழம்பு இன்றைக்கி ரொம்ப ஸ்பைஸியாலாம் வைக்கல, ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் சுக்கா அந்த டொமேட்டோ வறுவலோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் கொதி வரட்டும். ஸோ சிம்மில் போட்டிருந்த மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு தொக்கு மாதிரியும் இருக்கும், பெரட்டல் மாதிரியும் இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இடையில குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே ப்ரெஷர் பேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரைஸையும் வச்சு ரெடி பண்ணிடலாம் மத்தியானம் லஞ்சுக்கு. ஸோ குழம்பு ரெடி. ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு அடுப்பில் ரைஸ் வெந்துட்டுருக்கு. Hope you all like my video. Thank you and happy food.